எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வெயிலுக்குங்க இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேட்டு வாங்கி வச்சதை மறந்தே போயிட்டுங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி இது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் கட் பண்ண பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து வச்சுக்கணும். அதாவது மேலே லேயர் அப்படியே அலேக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணுங்க. கீழே இருக்கிறது அது எல்லாத்தையும் அந்த தோல் வரைக்கும் சீவி எடுத்துகிட்டு ஜூஸ் போடுறதுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஜூஸாக குடிக்கிறப்போ ஒன்றும் தெரியாதுங்க. ஸோ அப்படி பிரித்து எடுத்து வச்சாச்சு. ஜூஸும் போட்டுட்டு குட்டீஸ்க்கு வந்து பேக் பண்ணிட்டேங்க. அப்படியே வந்துட்டு இன்றைக்கி லயா குட்டி ட்ரிப்பு போயிருக்கிறாங்க. அவங்க பிக்கப்புக்கு போகணுங்க. போயிட்டு பார்க்கெலாம் போயிட்டு வர பிளான் இருந்தது. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி. அதுக்கப்புறம் கேக் பேக் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்துட்டு அந்த ஸ்கொயர் டின்ல தான் நான் பண்ணுவேன் தீரன் குட்டிக்கு கேக்கு. இன்றைக்கி வந்துட்டு அந்த பிரெட் டின்ல பண்ணிவிட்டு நம்ம லோஃப் கேக் மாதிரி அப்படியே கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ட்டு ஒயிட் சாக்லேட் தாங்க போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது அங்கங்கே அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது. குட்டி பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னு கொடுத்தங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. இப்போ நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா அக்காவை கூப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சுங்க. 6:30 தாங்க பிக்கப் டைம் சொல்லியிருந்தாங்க. அதனால் 5:45க்கு 2 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுங்க. பக்கத்தில் கடைக்கெல்லாம் போயிட்டு பஸ் ஏறியாச்சுங்க லயா குட்டியை கூப்பிட்றதுக்காக. ஏன்னா அங்கே போய் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து ஸ்கூலுக்கு போகணுங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி போயாச்சு. லயா குட்டி அப்படியே கூப்பிட்டுட்டுங்க. பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குதுங்க. சரி வாத்தெல்லாம் அங்கே நிறையா இருக்குமே, தீரன் குட்டி காட்டினா பிடிக்குமேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஏதோ ஒன்று குட்டியாக ஓடிச்சு. அப்புறம் புறாக்கள் நிறையா இருந்ததுங்க. வெறும் தண்ணி தாங்க இருந்தது. வாத்தெல்லாம் நிழலுக்கு எங்கேயோ ஓடிச்சாட்டு இருக்குதுங்க. இந்த வாத்தை வேடிக்கை பார்க்க வந்த கேப்லிங்க பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சுங்க. கொண்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படியே கையில் கொடுத்துட்டு குடிச்சிட்டு வாங்க, அடுத்த ஸ்டாப்பில் போய் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படியே 4 ஸ்டாப்பாக நடந்து வீட்டுக்கே வந்து சேர்ந்தாச்சுங்க. இன்னைக்கு டே ரொம்ப நல்லபடியாக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.